ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவை பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். நம்ம நல்லா கிளறி விடுங்க. சும்மா லைட்டாக வறுத்தா போதும். ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணால் போதும். இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். ரவையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு கப்பு, ரவை ஒரு கப்பு எடுத்தோம். அதனால் 1.25 கப்பு சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் எல்லாம் அளந்தேன். அதே கப்பில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கிளறிக்கலாம், கைவிடாமல் கிளறுங்க. நம்ம சர்க்கரை போட்டதுனால தண்ணியும் ஊற்றி இருக்கிறோம். அதனால் இது நல்லா மெல்ட் ஆகும். கைவிடாமல் கிளறுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கைவிடாமல் கிளறுங்க. நல்லா சுருண்டு வருது. இப்போ நம்ம பிளேட்டில் இதை ஊற்றிடலாம். அதை இதை சமப்படுத்தி விட்டுக்குங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த ஷேப்பு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கட்டமாக வேணுனாலும் அந்தமாரி போட்டுக்கலாம். நம்மளுடைய ரவை பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.